ஹாய் கைஸ், வெல்கம் டு டேக் இட் ஈஸி தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அது என்ன படம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டிங்கன்னா, இதை படம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட முன்னோர்களோட ஒரு வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு என்னென்னா, இந்த படம் வந்து அவ்வளோக்கா நல்லா இல்லை, எதுவும் புரியல அப்படின்னாங்க. பட் என்னோட ஒரு பர்சனலான ஒரு தாட் என்னென்னா, சூப்பராக இருந்துச்சுங்க. படம் வந்து நல்லா இருந்தது, பார்க்கலாம். ஏன்னா நம்மளோட முன்னோர்களோட வாழ்க்கை வரலாற்றை அப்படியே எப்படி நம்ம வந்து நம்மளோட முன்னோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தாங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு நிலம் நம்ம முன்னோர்கள்ட்டேருந்து வந்தது, நம்ம அப்பாவோட சொத்து, நம்ம தாத்தாவோட சொத்து ஒரு நிலம் இருக்குன்னா, அந்த நிலத்தை இன்றைக்கி நம்ம அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோன்னா, அந்த நிலத்துக்காக அவங்க என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படிங்கிறத ஒரு தத்ரூபமாக நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீனில் காட்டியிருக்காரு டைரக்டர் பா. ரஞ்சித். ஸோ இந்த படத்தை வந்துட்டு படம்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் நான் வந்து ஃபஸ்ட்டே சொன்னேன், இதை வந்து நம்மளோட ஹிஸ்ட்ரி அப்படின்ட்டு. சரி வாங்க, இந்த படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் வந்து நான் உங்கள் எல்லாத்துக்கும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்ன அப்படின்னா, இந்த படத்தை விக்ரம் சாரை தவிர இந்த உலகத்திலேயே யாராக இருந்தாலும் நடிச்சிருக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். எந்த இண்டஸ்ட்ரியில், எந்த சினி இண்டஸ்ட்ரியில் இருந்தாலுமே சரிங்க, அவங்களால இந்த அளவுக்கு ஒரு மெனக்கெட்டு தன்னோட உடம்பை வந்து அந்த அளவுக்கு வருத்தி அந்த ஒரு கேரக்டராகவே வாழ்ந்து ஒரு டிஃபைன் பண்ணி அந்த ஒரு கேரக்டருக்கு வந்து உயிர் கொடுத்துருக்காரு. ஸோ இது வந்து விக்ரம் சாருக்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்டப் தான் இருக்கும். அவர் கரியரோட பெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கான அந்த பாடி லாங்குவேஜிலேருந்து, அவரோட ஆக்டிங்லேருந்து, அவரோட ஸ்பீச்சிலேருந்து எல்லாமே வந்துட்டு அந்த முன்னோர்கள் எப்படி இருப்பாங்களோ அப்படியே நடித்து கொடுத்துருக்காரு. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த படத்தில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஸ்டோரி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னா, 1850களில் வாழ்ந்த மக்களோட ஸ்டோரி தான். ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்துட்டு ஒரு ஜமீன்தார், அதாவது வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் காலத்தில் வந்துட்டு ஒரு ஜமீன்தார் கூட்டமெல்லாம் இருப்பாங்க. அங்கங்கே அவங்க வந்து நிறைய நிலங்கள் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து வேலை செய்கிறதுக்காக ஒரு கூட்டம் இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த ஜமீன்தார் வந்து பார்த்துட்டிங்கன்னா, அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட இருக்க அந்த நிலங்களை வந்துட்டு பிடுங்கிட்டு அவங்களையே கொத்தடிமையாக வச்சு அந்த நிலங்களை வந்துட்டு வேலை செய்ய வச்சுருக்காரு. ஸோ அப்படியே ஒரு குரூப்பில் தான் நம்ம தங்கலான் அப்படின்னு நம்ம விக்ரம் சார் வந்துட்டு அந்த ஒரு குரூப்பில் வந்துருக்காரு. அவருக்கு ஒரு ஒய்ஃப் பார்வதி இருக்காங்க, அப்புறம் குழந்தைங்க 3-4 குழந்தைங்க இருக்குது. ஸோ இது வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல். அவங்க வந்து இப்படி ஒரு கொத்தடிமையாக வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி கொத்தடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கிறப்ப இந்த குரூப்போட முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கோலார் தங்கச்சுரங்கம் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அந்த கோலார் தங்கச்சுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு மைனிங் ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது தங்கம் வந்து வெட்டி எடுக்கிற வேலை வந்துட்டு இவங்களுக்கு தவிர வேறு யாராலும் பண்ண முடியாது. ஸோ அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்ட பிரிட்டிஷ்காரங்க 2 பேர் வந்துட்டு இவங்கள்ட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாங்க, எங்களுக்கு வந்து அதை பண்ணி கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு பணம் கொடுக்குறோம், ப்ளஸ் உங்களுக்கு மரியாதையும் கொடுக்குறோம். பா. ரஞ்சித் ஃபிலிம் அப்படிங்கிறப்ப அந்த ஒரு அன்டச்சபிலிட்டியெல்லாம் இருக்கும் பார்த்திங்கன்னா, தீண்டத்தகாத மக்கள். ஸோ அவங்களையெல்லாம் வந்துட்டு செமையாக வந்து போர்ட்ரே பண்ணி எடுத்திருப்பார். ஸோ அதுதான் இந்த படத்தில் வந்துருக்கு. ஒரு சீன் வந்து அதில் வரும், என்னென்னா அந்த வெள்ளைக்காரங்க வந்துட்டு இந்த மக்களை வந்துட்டு கை பிடிச்சி இறங்குவான், ஒரு மாட்டு வண்டியிலேருந்து கை பிடிச்சி இறங்குவான். ஸோ அப்போ வந்து அவன் அந்த கையை பார்க்குறப்போ, இந்த அளவுக்கான ஒரு அன்டச்சபிலிட்டி வந்து இருந்ததா அப்படின்னு வந்து நம்ம யோசிக்க தோணும். ஸோ அந்த மாதிரியான சீன்ஸ் எல்லாமே சூப்பராக கொண்டு வந்திருந்தார். அப்புறம் பசுபதி சார் வந்துட்டு அந்த பூநூல் வந்து போட்டுட்டு தலையில் நாமமெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லிட்டு கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டுலாம் ப்ரே பண்ணிட்டுருப்பாரு. ஸோ அதை வந்துட்டு சொல்லுவாங்க, நீ என்னதான் பூநூல் போட்டாலும் நீ தான் நான் தான். ஸோ அது மாதிரி அந்த ஒரு அவரோட சிக்னேச்சரும் இதில் வந்து உள்ளே வந்துருந்தது. ஸோ இப்படி வந்து அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறப்ப நம்ம தங்கலான் வந்துட்டு அவருக்கு வந்து என்னென்னா, அவங்களோட குழந்தைங்களுக்கு வந்து ஸ்டோரி சொல்லிட்டு இருப்பார். அதாவது அவங்க முன்னோர்களுக்கு நடந்தது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்துட்டு இவருக்கு ஒரு இல்யூஷனாக வரும். இதை அவர் ஸ்டோரின்னு நினச்சிட்டு அவங்க குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டோரியாக வந்து சொல்லிட்டு இருப்பார். ஸோ அதனால் வந்துட்டு ஓகே, எனக்கு வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு 4-5 பேர் வந்து சேர்ந்து போவாங்க. போகிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு என்னென்ன இல்யூஷன் வந்துச்சோ அது எல்லாமே அவங்களுக்கு போகிற வழியில் வந்து தடங்களாக வரும். அதை எப்படி கடந்து போனாங்க அப்படிங்கிற ஒரு ஃபேண்டசியாக வந்து சொல்லியிருப்பாங்க. அதுவுமே சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல போய் கொஞ்சம் சண்டை போட்டு எல்லாமே அது இதுன்ட்டு பிளாக் பேந்தர்லாம் வரும். ஸோ அந்த சீனெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வந்து சண்டை போட்டதுக்கப்புறம் அந்த ஒரு தங்கச்சுரங்கத்தை கண்டுபிடிச்சி கொஞ்சம் தங்கத்தை எடுத்ததுக்கப்புறம் இவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை வந்துடும், ஓகே இந்த இடத்துல தோணுனோம்னா தங்கம் வரும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் விக்ரம் சார் அனுப்பி அந்த கிராமத்தில் இருக்கிற மக்களெல்லாம் கூப்பிட்டு வர சொல்லிடுவாங்க. இவரும் வந்துட்டு அந்த மக்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு கூட்டிகிட்டு வரக்கு அந்த ஒரு சீன் வந்து வச்சுருப்பாங்க. அதாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா அன்டச்சபிலிட்டி, தீண்டத்தகாதவங்க, ட்ரெஸ் கோடை வந்துட்டு போட முடியாது, அவங்க வந்து வெறும் கோமனம் அந்த மாதிரியான இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பேண்ட் ஷர்ட்டை போட்டு அனுப்புவாங்க. ஸோ அந்த சீன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்துட்டு சம்பாரித்த சொத்தை வச்சுக்கிட்டு அந்த ஒரு தன்னோட சொத்தை வந்து ஜமீன்தார்கிட்ட வந்துட்டு பணத்தை கொடுத்து மீட்பார். அந்த சீனும் வந்து நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பார் அங்கே இருக்க பெண்களுக்கெல்லாம்.
அவங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அந்த மினிக்கி சாங் வந்து அப்போ தான் வரும். ஸோ அந்த சீனும் வந்துட்டு சூப்பராக இருந்ததுங்க. ஒரு அன்டச்சபிலிட்டியிலிருந்து ஒரு மரியாதை கிடைச்சா எப்படி இருக்குமோ அதை வந்துட்டு சூப்பராக எல்லாருமே காட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்த மக்களை கூட்டிகிட்டு அவர் போய் தங்கத்தை எடுத்ததுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் கதை. ஸோ இதை வந்து நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். இதில் வந்துட்டு பாசிட்டிவ் அப்படின்னு சொல்கிறப்ப வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த படத்தோட க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அந்த குழு எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு என்ன சொல்கிறதுங்க ஒர்க் வந்து அவங்களோட ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், காஸ்டியூம் டிசைனரு, சினிமோட்டோகிராஃபி, டைரக்ஷனு, இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து ரொம்ப சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஒரு சில காட்சிகளை வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் இப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்களா, இந்த மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம இவ்வளவு நல்லா சாப்பிட்றோம், நல்லா ட்ரெஸ் போடுறோம், இன்றைக்கி நம்மளுக்குன்னு ஒரு மரியாதை கிடைக்குதுன்னா அது அவங்களோட கஷ்டனால அப்படிங்கிறத வந்து தத்ரூபமாக கொண்டு வந்திருக்காங்க. அந்த படத்தில் சில காட்சிகள் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபேண்டசி அப்படிங்கிறத வந்து கொண்டு போயிருப்பாங்க. மாளவிகா மோகன் சொல்லியாகணும், ஏன்னா அவங்களோட ஜோன்லேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வந்துட்டு ஒரு அவுட் ஜோன் பண்ணி இதை ஒரு புதுசாக வந்து பண்ணியிருக்காங்க. அதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லணும். டைரக்ஷன் டீமும் சூப்பராக இருந்தது, ரஞ்சித் பிரிச்சு விட்டாரு. அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்கன்னா பாரஞ்சித் அப்படிங்கிறப்ப பாரஞ்சித் அண்ட் சனா இவர் அவங்கள சந்தோஷ் நாராயணன் அவர் சனாவோட கூட்டணி ரெண்டுமே வந்து பார்த்துட்டிங்கன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த ஃபிலிம்ஸ் வந்துட்டு அவங்க 2 பேர் தான் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து ஜிவிபி உள்ளே வந்திருக்காரு அப்படிங்கிறப்ப அவர் இந்த படத்துக்கு மியூசிக் போடுறதுக்கான காரணம் என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா 1000ல் ஒருவன் அண்ட் பரதேசி அது ரெண்டுக்குமே வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் தான் வந்துட்டு மியூசிக் டைரக்டர் வந்திருக்காரு. அவரோட கம்போசிஷன் அந்த படங்களில் வந்து சூப்பராக இருந்தது. அதே மாதிரி இதுலேயும் ஏதோ இன்ஸ்ட்ருமெண்டெல்லாம் தோண்டி எடுத்துகிட்டு வந்து அந்த காலத்தில் எந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்டு எந்த மாதிரியான மியூசிக் இருக்குமோ அதை வந்துட்டு போட்டு ஒவ்வொரு சீன்ஸையும் வந்துட்டு சூப்பராக இருக்கக்கூடிய சீன்ஸை இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணுறாரு. ஃபயராக கொண்டு வந்தது இவரோட பிஜிஎம்ஸ் தான் சொல்லணும். பாட்டும் சூப்பராக இருந்தது. அந்த தங்கலான் வார ஆந்தம் சொல்லியிருக்கோம், அதுவும் வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக இருந்தது. வேற எந்த குறையுமே இல்லை. இதில் குறைகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப என்னென்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு டென்ஷனான விஷயம் என்னென்னா நம்ம என்ன சொல்கிறது ஒரு 20-25 வருஷ சினிமா வரலாற்றில் எல்லா படத்துலையும் பாம்பு அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா படத்துலையும் காமன் ஆயிடுச்சுங்க. அந்த பாம்பை கூட இவன் விஎஃப்எக்ஸில் ஒழுங்காக பண்ணல. அந்த க்ரூவே இவ்வளவு மெனக்கெட்டு இவ்வளவு கஷ்டப்பட்டு உடம்பை வருத்தி அவ்வளவு கஷ்டப்பட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. நீ கேவலம் ஒரு பாம்பை கூட விஎஃப்எக்ஸில் சரியாக கொண்டு வர முடியலன்னா நீ என்ன விஎஃப்எக்ஸ் டீம்? அதுக்கு வேறு பேர் வேறு போட்டுக்கிறாங்க, விஎஃப்எக்ஸ் திஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேவலமான ஒரு விஎஃப்எக்ஸோ அதே மாதிரி தான் சில காட்சிகள் வந்து விஎஃப்எக்ஸ் அந்த படத்தை வந்து கெடுத்ததே வந்து பார்த்துட்டிங்கன்னா இழுத்து பிடிச்சது. அதாவது வந்து நீ சக்ஸஸ் போகக்கூடாது, உன்னை கீழே இழுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சதே வந்து பார்த்துட்டிங்கன்னா விஎஃப்எக்ஸ் டீம் தான். சுத்தமாக நல்லால. தயவு செஞ்சு அந்த விஎஃப்எக்ஸை வந்துட்டு மாற்றி தொலைஞ்சிருங்கடா. என்னடா கேவலம், ஒரு பாம்பு கூட உங்களுக்கு விஎஃப்எக்ஸில் நல்லா பண்ண முடியல, நீங்களாம் என்னடா விஎஃப்எக்ஸ் டீமு? சரி பிளாக் பேந்தர் கூட சொல்லலாம்டா, அது கூட சரி ஓகேன்ட்டு. அப்புறம் எரும மாடு வரும். எனக்கு அந்த விஎஃப்எக்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறம் என்னடா இப்பேற்பட்ட படத்துக்கு நீ விஎஃப்எக்ஸே இல்லாமல் வெறும் இந்த பாம்பு வருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா கூட பரவாயில்லடா டே, விஎஃப்எக்ஸ் பண்ணி அந்த பாம்பை காட்டுறக்கு பாம்பு அப்படின்னு ஒரு கீழே எழுதி போட்டிருந்தாங்கன்னா கூட எல்லாம் நம்பியிருப்பாங்க. அந்த பாம்பை நம்பி இருக்க மாட்டாங்கடா டே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்கன்னா லாங்குவேஜ் நல்லா இல்லை அப்படின்னு சொன்னாங்க. 1850களில் வாழ்ந்த மக்கள் வந்து பேசுகிற மொழி வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதை வந்து தத்ரூபமாக கொண்டு வந்தார் அப்படிங்கிறது என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்கிறேன். லாங்குவேஜ் வந்து ஒரு சில இடங்களில் வந்து புரியல. அதுக்கப்புறம் எனக்கு தனிப்பட்ட முறையில் புரியாது வந்துட்டு அந்த இன்டர்வல் சீனில் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஃபைட் வரும். அப்போ எல்லாருமே ஓடுவாங்க. அந்த பிளாக் பேந்தர் சீன் சொல்கிறேன் பார்த்தீங்களா, அப்போ வந்துட்டு எல்லாருமே ஓடுவாங்க. யார் அடிக்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நம்ம ஆளுகளா இல்லை அவனுங்களா, யாரடா அடிச்சுக்கிறீங்க, எல்லாருமே யாரை பார்த்தாலும் அடிச்சுக்கிறானுங்க வெட்டிக்கிறானுங்க, அந்த மாதிரி சீன்ஸ் சில வந்துச்சு. ஸோ அதில் வந்துட்டு நம்மளுக்கு குழம்பிடுவோம் இது என்ன அப்படின்ட்டு. அதே மாதிரி அந்த பிளெண்ட் ஆகுது பார்த்தீங்களா, அவருக்கு இல்யூஷன் ஏற்பட்டு தென் அது ரியாலிட்டிக்கு வரும் பார்த்தீங்களா, அது வந்துட்டு கொஞ்சம் எனக்கு புரியாத மாதிரி இருந்துச்சுங்க. ஒரு குழப்பமாக இருந்துச்சு. இது இல்யூஷனா இல்லை இப்போது நடக்குதா, ப்ரெசென்ட்டில் நடக்குதா, இல்லை என்ன பாஸ்டா ப்ரெசென்ட்டா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து அங்கங்கே வந்துச்சு. மற்றபடி படம் வந்துட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம், ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விஎஃப்எக்ஸ் மட்டும் சரி பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படம் நல்லா இருந்திருக்கும். அவ்வளோதான், வேறு எந்த குறைகளும் இல்லைங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.